முழங்கால் படிட்டு கண்களை மூடி தேவாதி தேவனை நோக்கி பார்த்து, இயேசுவே உம்மை நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான இந்த காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த நாளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. இந்த கூடுகிய தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக. வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீர் அழைத்து கொண்டு வரும் தடையெல்லாம் கர்த்தர் நீர் மாற்றி போடும். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை, உம்முடைய ஆளுகை அளவில்லாமல் நிறைந்திருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை கர்த்தர் நீர் மாற்றும். ஆண்டவரே வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீர் அசைவாடும். ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே எங்களோடு கூட அப்பா பாடல் வேலை ஆராதனை வேலையில் எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. ஜெப பகுதியை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து தருவீராக. உங்களுடைய வேத வசனத்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் விசேஷத்த நாளாய், எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் கர்த்தர் எங்களுக்கு மாற்றி தருகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்றி உங்களுடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்நேரம் முதல் தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் கர்த்தருடைய மகிமை, ஆளுகை, பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் எங்களில் நிறைவேற்பதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கரம் இஸ்ரவேலின் ஜனமே இன்றும் இடறிட வேண்டாம், ஏகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். எங்கள் பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், ஏகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம், ஏகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும்
ஹல்லேலூயா. அப்படியே நம் கண்களை மூடி தேவாதி தேவனை நோக்கி பார்த்து இயேசுவே உம்மை நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. சத்துருக்களை சிதறடித்தவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இயேசுவே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே யுத்தத்தில் எங்கள் முன்னின்று ஜெயம் கொடுத்த தேவனே, யுத்தத்தில் எங்களுக்கு முன்னின்று ஜெயம் கொடுத்த தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். இயேசுவே அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம். உம்மை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம். உம்மை நாங்கள் உயர்த்தி நாங்கள் பாடுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெரக்காவில் கொடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். பெரக்காவில் கொடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். பெரக்காவில் கொடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். எதிரியை முறியடித்தார் பாடுவோம், இதுவரை உதவி செய்தார் பாடுவோம். எதிரியை முறியடித்தார் பாடுவோம், இதுவரை உதவி செய்தார் பாடுவோம். இதுவரை பாடுவோம், இதுவரை உதவி செய்தார் பாடுவோம். பெரக்காவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். ஆமென் பாடுவோம். பெரக்காவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். நமக்காக யுத்தம் செய்வார் பாடுவோம், நாளெல்லாம் பாதுகாப்பார் பாடுவோம். நமக்காக யுத்தம் செய்வார் பாடுவோம், நாளெல்லாம் பாதுகாப்பார் பாடுவோம். நாளெல்லாம் பாதுகாப்பார் பாடுவோம், நாளெல்லாம் பாதுகாப்பார் பாடுவோம். பெரக்காவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். ஆமென். பெரக்காவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். இளைப்பாறுதல் தந்தார் பாடுவோம், இதயம் மகிழ செய்தார் பாடுவோம். இளைப்பாறுதல் தந்தார் பாடுவோம், இதயம் மகிழ செய்தார் பாடுவோம். இதயம் மகிழ செய்தார் பாடுவோம், இதயம் மகிழ செய்தார் பாடுவோம். பெரக்காவில் கூடுவோம் என்று பாடுவோம் பாடுவோம். பெரக்காவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். நமக்காய் நமக்காய் யுத்தம் செய்தார் பாடுவோம், நாளெல்லாம் பாதுகாத்தார் பாடுவோம். நமக்காய் யுத்தம் செய்தார் பாடுவோம், நாளெல்லாம் பாதுகாத்தார் பாடுவோம். என்னை நாளெல்லாம் பாதுகாத்தார் பாடுவோம், நாளெல்லாம் பாதுகாத்தார் பாடுவோம். பெரக்காவில் என்று பாடுவோம் பாடுவோம். பெரக்காவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். பெரக்காவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் பாடுவோம் பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக ஹல்லேலூயா 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 எங்களை பாதுகாக்கும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே யோசபாத்தின் நாட்களில்
ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, யுத்தமே செய்யாமல் ஆண்டவரே அது உங்களுடைய யுத்தம் அல்ல, அது என்னுடைய யுத்தம் சொல்லி ஆண்டவரே உங்களுடைய யூதர்களை ஜனங்களை கத்தனீர் பாதுகாத்தவர். ஆண்டவரே சோதரம் அப்பா, ஆண்டவரே அவர்களுக்கு விரோதமாய் வந்த 3 ராஜ்யங்களை முறியடித்த தேவன், ஆண்டவரே அவர்களுக்கு முன்னின்று யுத்தம் செய்த தேவன். ஆண்டவரே சோதரம் அப்பா, இந்த நாளில் கர்த்தாவே எங்களுக்கு எதிராக இருக்கிற காரியத்தில் கர்த்தர் எங்களுக்கு முன்னின்று எங்கள் தடைகளை மாற்றி எங்களுக்காக யுத்தம் செய்து எங்களை பாதுகாத்து நடத்துகிறவர். அல்லேலூயா. சத்துருக்களை முறியடித்த தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, எங்களுக்காக அல்லேலூயா யாவையும் செய்கிற தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, எங்களுக்காக அல்லேலூயா என்னென்ன காரியம் தேவை என்பதை அறிந்து விசாரித்து தருகிற தேவனே, எங்களை நடத்துகிற தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காய் கருதுவா, என்னை போஷிப்பா, எந்தன் தேவைகள் எல்லாம் சந்திப்பா, துன்ப நாளில் கைவிடாமல் தம் சிறகே நிழலில் மறைப்பா. எனக்காய் கருதுவா, என்னை போஷிப்பா, எந்தன் தேவைகள் எல்லாம் சந்திப்பா, துன்ப நாளில் கைவிடாமல் தம் சிறகே நிழலில் மறைப்பா. நம்புவதற்கு எனக்கென்று சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடு. நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கை. உள்ளாப்புகள் நேரிடாது, வாதையோ உன்னை அணுகாது. பாதைகளில் தேவனுடைய தூதர்கள் கரங்களில் தாங்குவார். பொல்லாப்புகள் நேரிடாது, வாதையோ உன்னை அணுகாது. பாதைகளில் தேவனுடைய தூதர்கள் கரங்களில் தாங்குவார். நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடு. நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தேவாவியானவர் எங்களோடு கூட இடைப்படுகிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காய் விசாரித்து அறிகிற தேவனாய், எங்களுக்கு முன்னின்று யுத்தங்களை செய்கிற தேவனாய், எங்கள் சத்துருக்களை சிதறடிக்கிற தேவனாய், நீர் மின்னலை பிரயோகித்து ஆண்டவரே சத்துருக்களை சிதற பண்ணுகிற தேவன் வேதம் சொல்கிறது. ஆண்டவரே உமக்கு சோதரி, எங்களுக்கு முன்பாக இருக்கிறதை துரத்துகிற தேவன், எங்களுக்கு தடையை உண்டு பண்ணுகிறதை துரத்துகிற தேவன், எங்களை பயமுறுத்துகிறதை துரத்துகிற தேவா.
ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த இடத்திலே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த இடத்திலே நாங்கள் ஒன்று கூடி மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, எங்களுக்காக செய்கிற தேவன் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியம் வரட்டுகிற தேவனை நாங்கள் துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து மீதியான ஒவ்வொரு பகுதியையும் ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் எங்களோடு கூட இடைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எல்லாரையும் நின்று ஒரு சில காரியங்களுக்காக தேவனை நோக்கி பார்த்து நாம் ஜெபம் பண்ணுவோம். நாம் எல்லாரும் எழுப்பி இருப்போம். விசேஷமாக நம்ம தமிழ்நாடு மாநிலத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சோதர வருகிற நாட்களிலே நடைபெற போகிற தேர்தலுக்காக கர்த்தருடைய கரம் இருக்கும்படியாக, கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும்படியாக, எல்லா விதமான அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காதவாறு கர்த்தர் இந்த தேர்தல் நாட்களிலே சோதர நம்ம மாநிலத்தோடு நம்ம ஜனத்தோடு கூட கர்த்தருடைய கிருபை அதிகமாய் தாங்கி நடத்தும்படியாக நாம் எல்லாரும் ஜெபம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் எங்கள் மாநிலத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நடைபெற போகிற தேர்தலுக்காக இந்த நாட்களில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பு இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் எந்த விதமான கலவரங்கள், வன்முறைகள் எங்கள் மாநிலத்தில் ஆண்டவரே காணப்படாதவாறு, விரோதங்கள் காணப்படாதவாறு கர்த்தர் எங்கள் மாநிலத்தின் ஜனங்களை நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, தொடர்ந்து ஆண்டவரே தேர்தல் அதிகாரிகளே உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாட்களில் நேர்மையாக அந்த தேர்தலை நடத்தும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தில் அவங்க சரியாய் செயல்பட கர்த்தரே நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆளுகிற தலைவர்களை ஏற்படுத்துகிற தெய்வம் நீர் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, நேர்மையாக இந்த தேர்தல் நடந்து முடிக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவர் 234 தொகுதியையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மாநிலத்தில் இருக்கிற சட்டமன்ற தொகுதியில் ஆண்டவரே 234 தொகுதிகளிலும் ஆண்டவர் அந்தந்த தொகுதியில் நல்ல ஒரு தலைவரை கர்த்தர் நீர் தேர்ந்தெடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, அநியாயம் செய்கிறவர்கள், அக்கிரமம் செய்கிறவர்கள் ஆண்டவரை கர்த்தர் இந்த நாளிலே நீர் அகற்றி போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை சுய லாபத்துக்காக வருகிறவர்களை கர்த்தர் நீர் அகற்றி போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள், நல்ல இருதயம் உள்ளவர்கள் ஆண்டவரே சோதரன கப்பனே, ஆண்டவரே எங்கள் மாநிலத்துக்கு பாதுகாக்க கொடுக்கிறவர்களை கர்த்தர் அந்த நாளில் நீர் ஏற்படுத்தி தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதரன கப்பனே, ஜனங்களுக்குள்ள நல்ல ஒரு விழிப்புணர்வை கர்த்தர் நீர் ஏற்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு சோதரன கப்பனே, சோதரன கப்பனே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். தேர்தல் காலத்தில் ஆண்டவரே கர்த்தருடைய கரம் எங்கள் மாநிலத்தில் கூட இருந்து ஆண்டவரே நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே காவல்துறை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எல்லா உயர் அதிகாரிகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எந்த அரசியல்வாதிகளுக்கும் ஆண்டவரே கீழ்பட்டு போகாதவாறு ஆண்டவரே தங்கள் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தில் உண்மையோடு நீதியோடு கூட ஆண்டவரே தேர்தல் காலங்களில் தங்களுடைய பணிகளை செய்யத்தக்கதாக கர்த்தர் நீர் அனுக்கிரகம் வரட்டுவீராக. எந்த தொந்தரவுகள் அதிகாரிகளுக்கு வராதவாறு கர்த்தர் நீர் நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே பாதுகாப்பிலும் தேர்தல் பணிகளிலும் இருக்கிற ஒவ்வொரு பேருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பேருக்கு ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வெயிலிலும் ஆண்டவரே பொருட்படுத்தாமல் வேலை செய்கிற ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் நீர் காத்து நடத்த வேண்டும். அவர்களுக்கு எந்த விதமான ஆண்டவரே பாதிப்புகள் சரீரத்தில் வந்து விடாதவாறு கர்த்தர் நீரை பாதுகாத்து நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களுடைய பிரயாணம் பண்ணுவாங்க, அந்த பிரயாணத்தில் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இந்த தேர்தல் காலத்தில் ஆண்டவரை எல்லாரையும் கர்த்தர் நீர் பாதுகாத்து நடத்தணும். ஆண்டவரை இந்த தேர்தல் நேர்மையாக நடந்து முடிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஜனங்களையும் கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அதை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆண்டவரே அதில் பாதுகாப்பு கொடுத்து ஆண்டவரே சோதரன கப்பனை உம்முடைய கிரியை தம்முடைய வல்லமை நீர் வெளிப்படுத்திருக்கா உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல தலைவர்களை கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதையெல்லாம் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா, நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் ஆசீர்வாதத்தை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு நம்முடைய தமிழ்நாடு மாநிலத்தில் கர்த்தருடைய கரம் கூட இருந்து நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய மாநிலத்துக்காக, நம்முடைய பட்டணத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். விசேஷமாக எத்தனையோ இடத்துல கொலை சம்பவங்கள் நடைபெறுகிறதே நம்ம கேள்விப்படுகிறோம். ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டான காரியங்கள் இதெல்லாம் செய்கிறவர் அநேக சிறார்கள் அதிகமாக இருக்குது. தவறான உறவினால் கொலை சம்பவங்கள் நடக்குது. இப்படிப்பட்டான காரியங்கள் இதனால் எத்தனை குடும்பத்தில் பாதிப்பு, பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களை இழந்து போகிறாங்க. அநேக குடும்பங்கள்
அனாதையாக்கப்படுகிறது. கர்த்தர் இப்படிப்பட்டான காரியத்திலிருந்து ஸ்தோத்திரம், அழிவுகளிலிருந்து, இரத்த சிந்தலிலிருந்து ஸ்தோத்திரம், நம்முடைய தேசத்தையும் மாநிலத்தையும் நம்ம பகுதியும் பாதுகாக்கும்படியாக கர்த்தருடைய இரக்கம் கிடைக்கும்படியாக நம்ம ஜெபணுமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கொலையினால் எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது, எத்தனை குடும்பங்கள் அனாதையாக்கப்படுகிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, வாலிபர்கள் எத்தனையோ பேர் சிறார்கள், படிக்கிற பிள்ளைகள் இப்படிப்பட்டான காரியங்களை துணிச்சலோடு கூட செய்கிறாங்க. ஆண்டவரே கர்த்தாவே, இதிலிருந்து எங்கள் தேசத்தை நீர் பாதுகாத்துக்கொள்ளோ. அநேக வாலிபர்களை ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை கர்த்தர் இப்படிப்பட்டான கொடூரமான இருதயத்தில் இருந்து ஆண்டவரே, பகை என்கிற வன்மத்தில் இருந்து கர்த்தாவே நீர் விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதரம் அப்பா, ஆண்டவரே சோதரம் அப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய விடுதலை உண்டாகட்டும், கர்த்தருடைய விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே நீர் ஆண்டவரே இப்படிப்பட்டான வாலிபர்களுக்குள்ள இருதயத்தில் ஒரு மன மாற்றத்தை கர்த்தர் நீர் உண்டு பண்ண வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையில்லாத காரணத்துக்காக ஆண்டவரை கொலை செய்து விடுகிறார்கள், மற்ற உயிரை எடுத்து விடுகிறார்கள். கர்த்தாவே, இப்படிப்பட்டான காரியத்திலிருந்து ஒரு விடுதலை எங்கள் தேசத்தில், எங்கள் மாநிலத்தில் உண்டாக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவையில்லாமல் இரத்த சிந்துதல்கள் எங்கள் பூமியில் காணப்படக்கூடாது, இரத்த சிந்துதல் காணப்படக்கூடாது. ஆண்டவரே கர்த்தாவே, அந்த பாவத்தை எல்லாம் அண்டையும் எங்கள் மாநிலத்துக்கு இறங்கும், தேசத்துக்கு இறங்கும், வாலிபர்கள் மத்தியில் கர்த்தர் கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதர இயேசுவே உமக்கு சோதர, உம்முடைய ஜனத்தை கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு சோதர 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 சோதரம் சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லை ஆண்டவரே, எத்தனையோ பேர் தங்களது உயிர்களை தாங்களே மறைத்துக் கொள்கிறாங்க தவறான முடிவினால, கோபத்தினால. ஆண்டவரே, இப்படிப்பட்டான வாலிபர்களை கர்த்தர் விடுதலையாக்கும் ஆண்டவரே, ஆண்டவரை விடுதலையாக்கும் ஆண்டவரை. தற்கொலை எண்ணத்தை தூண்டுகிற பிசாசையிலிருந்து கர்த்தாவே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை, படிக்கிற பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கோபத்தினால ஒரு நிமிஷத்தில் எடுக்க தவறான முடிவினால தங்கள் வாழ்க்கையை இழந்து விடுகிறாங்க. கர்த்தர் அப்படிப்பட்டான ஆண்டவரை தற்கொலையை தூண்டுகிற பொல்லாத சாத்தானின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அழிக்கப்படுவதாக, எங்கள் தேசத்தை விட்டு அழிக்கப்படுவதாக, எங்கள் மாநிலத்தை விட்டு அழிக்கப்படுவதாக, எங்கள் மாவட்டத்தை விட்டு அழிக்கப்படுவதாக ஆண்டவரே. அப்பா உமக்கு சோதரம். அப்படிப்பட்டான எண்ணம் உள்ளவர்களை கர்த்தர் இந்த நாளில் விடுதலையாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சிந்தையில், இருதயத்தில், ஆவியில், ஆத்மாவில் ஒரு விடுதலை உண்டாக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சாத்தான் தவறான காரியத்தை செய்ய தூண்டி விடுகிறான் ஆண்டவர். இப்படிப்பட்டான எண்ணத்திலிருந்து கர்த்தாவே பிள்ளைகளை விடுதலையாக்கும், படிக்கிற பிள்ளைகளை விடுதலையாக்கும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு விடுதலையாக்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. தேவையில்லாமல் ஆண்டவர் உயிர் சேதங்கள் எங்கள் தேசத்தில் காணப்படாத கர்த்தர் பாதுகாத்துக் கொள்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே போக்கிலும் வரத்தில் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கு. விபத்தினால் அழிவுகள் வராதவாறு கர்த்தர் எங்கள் தேசத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் வேத வசனத்தின்படி. ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே பிரயாணப்படுகிற எந்த எதிலையும் பிரயாணம் பண்ணுகிற ஒவ்வொரு பேரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற கர்த்தருடைய பாதுகாப்பு எங்கள் தேசத்தின் ஜனத்துக்கு உண்டாக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நீர் பாதுகாத்துக் கொள்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டபடி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து படிக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபணுமா. இந்த நாளைக்கு இல்லை 10th 11th 12th படிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். தேர்தல் நேரம், அந்த எக்ஸாம் நேரத்தில் கர்த்தருடைய கரம் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இருக்கும்படியாக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபணுமா. இந்த நாட்களில் நம்முடைய திருச்சபையிலும் அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்க, சண்டே கிளாஸ் வர்ற பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஜெபிக்க கேட்ட பிள்ளைகளை நினைத்து நாம் எல்லாரும் ஜெபணுமா. தமிழ்நாடு மாநிலத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக இது முக்கியமான ஒரு காலகட்டம். ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாட்களில் அவர் உதவி செய்யும்படியாக பிள்ளைகளுக்கு எந்த விதமான இடையூறுகள் எதுவும் வராதவாறு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் எக்ஸாம் எழுதும் போதெல்லாம் கர்த்தருடைய கிருபை அதிகமாக இருக்கும்படியாக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய தயவு கிடைக்கும்படியாக ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்லை, ஞானத்தில் குறைவுபட்ட பிள்ளைகளை கர்த்தர் நல்ல ஒரு ஞானத்தை கர்த்தர் கொடுத்து ஞானத்தின் ஆவியினாலே நிறைத்து நல்லா படிக்க எக்ஸாம் எழுத கர்த்தர் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடியும். நம்ம எல்லா ஜெபம் நம்ம ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
10th 11th 12th படிக்கிற பிள்ளைகள் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய கரத்தை ஆண்டவரே பிள்ளைகள் மேலே வைத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த காலம் அவர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு காலம். ஆண்டவரே நல்ல மதிப்பெண்கள் எடுக்கத்தக்கதாக நல்ல படிக்க கத்திருந்த பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே பிள்ளைகள் நன்றாக படித்து நல்ல எக்ஸாம் எழுத கத்திர உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். சில நேரத்தில் ஆண்டவரே சில பிள்ளைகள் தவறான காரியத்தை செய்து விடக்கூடாது. என்னால் படிக்க முடியல, என் வாழ்க்கையில் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஆண்டவரே தவறான முடிவுகளுக்கு கடந்து போகாதவாறு அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவரே சோத்திரம் தளர்ந்திருக்கிற பிள்ளைகளை கத்த அந்த நாளில் அந்த பிள்ளைகளை நீ உற்சாகப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக. ஆண்டவரே பயப்படுகிற பிள்ளைகளை கத்த தைரியப்படுத்துவீராக. ஆண்டவரே உமக்கு சோதரம் 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 ஜெபிக்கின்ற பிள்ளைகளுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல முறையில் அந்த பிள்ளைகள் ஆண்டவரை படித்து நல்ல எக்ஸாம் எழுத கத்த உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த காலகட்டத்தில் ஏசப்பா அவங்களுக்கு சரீர சுக பலன் ஆரோக்கியத்தை கத்தர் கொடுக்கணும். ஆண்டவரே எந்த விதமான பலவீனங்கள் அவங்களை அணுகாதவாறு ஆண்டவரே சோதரமாப்பா இந்த நேரத்தில் கத்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா விதமான பொல்லாப்புகளுக்கு தீமைகளுக்கு கத்தர் விலக்கி நீங்கள் காத்து நடத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் அப்படி ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எதிர்காலத்தை கத்தர் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே படிப்பதற்கு நல்ல ஒரு சூழ்நிலைகளை கத்தர் உண்டாக்கி கொடுங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு சூழ்நிலை உண்டாகட்டும், படிக்கிற இடத்துல நல்ல ஒரு சூழ்நிலை உண்டாகட்டும். ஆண்டவரே எந்த இடையூறுகள் எதுவும் அவங்க சிந்தையை ஆண்டவரே ஆட்கொள்ளாதவாறு கத்தர் அவை எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து ஆண்டவரே படிப்பில் கவனம் செலுத்த கத்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டபடியால் எல்லா ஸ்தோத்திரங்களையும் செலுத்துவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்முடைய கிராம ஊழியங்களுக்காக விசேஷமாக 14 கிராமங்களிலே ஊழியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து அந்த இடத்துல அதில் ஒரு நல்ல ஒரு இடத்தை கர்த்தர் நம்மளுக்கு ஆயத்தம் பண்ணி தரும்படியாக, ஆலயத்தை கட்டும்படியாக கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்யும்படியாக, ஆராதனை ஸ்தலங்கள் அந்த ஜனங்களுக்கு ஸ்தோத்திர கர்த்தருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தருடைய தயவு கிடைக்கிறோம், இடங்களை பார்க்கிறோம். அவருடைய சித்தத்தின்படி நம்மளுக்கு ஒன்றுமில்லை, நம்ம நினைக்கிறது ஒன்றுமில்லை, தேவன் நினைக்கிறது தான் நடக்கும். கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர் ஸ்தோத்திரம் நம்மளுக்கு நல்ல ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி தரும்படியாக நம்ம ஒரு இடத்துல பில்டிங்கில் கேட்டிருக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய தயவு அவருடைய சித்தம் வெளிப்படும்படியாக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் அந்த இடத்துல எந்த நோக்கத்திற்காக அந்த பகுதிக்கு நம்மை கொண்டு போனாரோ அந்த நோக்கத்தை திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றும்படியாக அந்த இடங்களிலே ஆலயங்களிலே ஸ்தோத்திரம் நம்ம செய்கிற அந்த பகுதி வரைக்கும் ஸ்தோத்திரம் கர்த்தத்திற்கு ஆவரங்காடு வரைக்கும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து ஸ்தோத்திரம் அந்த இடத்துல ஆலயத்தை கட்டும்படியாக அல்லது கர்த்தர் ஒரு இடத்தை நம்மளுக்கு ஆயத்தம் பண்ணி தரும்படியாக நம்ம ஜெபம் நம்ம ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் 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 ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களால் அல்ல, எங்களுடைய சுயத்தினால அல்ல, எங்களுடைய பலத்தினால அல்லப்பா, எல்லாம் உம்மாலே ஆகும். ஆண்டவர் எல்லாம் உம்முடைய சித்தத்தின்படி, எங்களுடைய நினைவுகள் இல்லை, உம்முடைய நினைவின்படி நடக்கட்டும். ஆண்டவர் இந்த இடத்துல ஆண்டவர் எந்த இடத்தை நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீரோ அந்த இடத்தை கர்த்தர் எங்களுக்கு காட்டுவீராக, அந்த இடத்தை கர்த்தர் எங்களுக்கு அனுகூலமாக்கி தருவீராக. அநேகருடைய மனுஷ தயவையும் கிடைக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவர் நாங்கள் இதுவரைக்கும் செய்த அந்த கிராமத்தில் அநேக குடும்பங்கள் இருக்கிறாங்கப்பா. ஆண்டவர் அவர்களை ஒன்று சேர்த்து ஆண்டவரே ஆராதிக்கும்படியான ஒரு இடத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி தருவீராக. ஆண்டவரே நீர் நினைத்தால் எதுவும் செய்ய முடியுமாப்பா. சொந்தமான ஒரு இடத்தை கர்த்தர் நீர் ஆயத்தம் பண்ணி தர முடியும், ஆலயத்தை கட்டி தர முடியும். கர்த்தாவே அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய தயவு எங்களுக்கு கிடைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு சோதரம் சோதரம் சோதரம். ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரமாப்பா. கூடிய சீக்கிரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனை இடத்தை ஆயத்தம் பண்ணி கர்த்தர்களுக்கு கொடுத்து ஆண்டவரே சோதர ஜனங்கள்லாம் ஒன்று சேர்ந்து உம்மை ஆராதிக்கத்தக்கதாக, பரிசுத்தமுள்ள தெய்வமாகிய உம்மை ஆராதிக்கத்தக்கதாக, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக,
வானத்தை பூமியும் படைத்த கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் இந்த கிராமத்தின் ஜனங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி தருவீராக. தாவீது நாட்களிலே இடத்தை ஆயத்தம் பண்ணி கொடுத்தவர் ஆண்டவரே சோதரம் அப்பா. அதே போல நாங்கள் கேட்கிறோம், கர்த்தர் எங்களுக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணி தாரோ ஆண்டவரே. நீங்கள் வைக்கிற இடத்துல எங்கள் கண்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் இந்த நேரத்தில் பார்க்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். அது மாத்திரமில்லை ஆண்டவரே, இன்று மாலை நடக்கிற கிராம ஊழியத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியோ ஆண்டவரே சோதரம் அப்பா. ஆண்டவரே, எங்களோடு கூட கடந்து வர அநேக ஜனங்கள் ரட்சிக்கும்படியான இருதயத்தை திறந்து தருவீராக. குடும்பங்களை கடந்து சென்று ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை ரட்சிப்பு உண்டாக வேண்டுமா ஜெபிக்கிறோம். அற்புதம் நடக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஜனங்கள் உண்மை நம்பும்படியான கிரியைகள் அற்புதங்கள் நடக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு சோதரம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே, மாலை நடக்கிற எல்லா சண்டைகள ஊழியத்தையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சண்டைகள ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அந்த இடத்துல நடக்கிற பிள்ளைகளை கர்த்தர் அழைத்து கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்பட ஆண்டவர், இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தாவே ஆண்டவர் என்று சொல்லிக் கொடுக்கிற வேத வசனங்கள் எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை கிரியை செய்யத்தக்கதாக, அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதலாக, சமாதானத்தை உண்டு பண்ணத்தக்கதாக, சந்தோஷத்தை கொடுக்கத்தக்கதான வேத வசனங்கள் ஆண்டவரை அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் ரட்சிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் உதவி செய்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தின்படி கர்த்தர் இந்த நாளில் கிராமங்களுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு நம்ம எல்லா ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உம்மை நன்றியோடு குறித்து துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபித்த ஜெபத்தை சப்பரிக்க கேட்டுக்கிறீங்க. எங்கள் தேசத்திலையும் எங்கள் ஊழியத்திலையும் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யும். நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் உட்காருவோம். சரி, 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தில் 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தில் நம்ம பாடல் படித்த மாதிரி பெரக்கா அப்படிங்கிற ஒரு இடத்தை சொல்லுங்க பார்ப்போம். பெரக்கா 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் பக்கம் 564வது பக்கத்தை அந்த இதில் இருக்குது. 2 நாளாகமும் 20வது அதிகாரத்தில் பெரக்கா அப்படிங்கிற ஒரு வார்த்தை தெரிஞ்சவங்க கரங்களை உயர்த்தி சொல்லலாம். பெரக்கா அப்படிங்கிற ஒரு வார்த்தை. சரி, எத்தனை வசனத்தில் இருக்கு? எத்தனை வசனம்? 26ஆம் வசனத்தில் இருக்குது. சரி, அந்த வசனத்தடி வாசிங்க. அந்த 26ஆம் வசனம். 4ஆம் நாளில் பெரக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெரக்கா என்னும் பெயர் தரித்தார்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பெரக்கா இடத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். அது எந்நாள் வரைக்கும் எப்படி அந்த இடத்தை அழைக்கிறாங்க? பெரக்கா. பெரக்கா என்றால் கர்த்தருக்கு நன்றி செலுத்தின இடம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தின ஒரு இடம். எதுக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார்கள்? கர்த்தர் அவர்களுக்கு ஒரு ஜெயம் கொடுத்தார், ஒரு வெற்றி கொடுத்ததுனால அந்த இடத்துல அவர்கள் கூடி தேவ ஜனங்கள் நன்றி செலுத்தினதுனால அந்த இடம் எனது பெரக்கா, கர்த்தருக்கு நன்றி செலுத்தின இடம் சொல்லி அழைக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். சரி, அதாவது நம்மளும் கூடி வருகிற இடம் கர்த்தருக்கு நம்ம என்ன செய்கிறோம்? நன்றி செலுத்துகிறோம். சரி, போகட்டும். எதற்காக அவர்கள் அந்த இடத்துல கூடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் சொல்லி ஒரு சில காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக, எதுக்கு ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தார்? அந்த வெற்றி நிமித்தமாக இவர்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி சில காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக அந்த 20ஆம் அதிகாரத்தில் அந்த 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். எதற்கு கர்த்தர் அவர்களுக்கு ஜெயம் கொடுத்தார் யுத்தத்தில் அப்படிங்கிறத 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எங்கள் மேல் பட்டயம்
கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். அதாவது யூதாவின் ராஜாவாக யோசபாத் அவன் அரசாண்ட பொழுது அவனுக்கு விரோதமாக, யூதா ஜனத்துக்கு விரோதமாக, யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக, தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு 3 கூட்டம் என்ன செஞ்சதுன்னா அவங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தது. அந்த 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், அப்புறம் அம்மோன் புத்திரருக்கு அருகாமையில் இருக்கிற சேயீர் மலை தேசத்தார் குடிகள் அப்படின்னு சொல்லுகிறது. இந்த 3 கூட்டம் என்ன செஞ்சாங்கன்னா யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண என்ன செஞ்சாங்க, கடந்து வந்தாங்க. அவங்க யுத்தம் பண்ண கடந்து வரும்போது அங்கே இது சில ஜனங்கள் சில மனிதர்கள் இது யோசபாத் இடத்தை சொல்கிறாங்க, உமக்கு விரோதமாக 3 பேர் கூட்டம் என்ன செய்யுது, யுத்தம் பண்ண கடந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது யோசபாத் பயந்து என்ன செஞ்சான்னா கர்த்தரை தேடுவதற்கு, நமக்கு உதவி செய்யக்கூடிய கர்த்தரை தேடுவதற்கு அவன் என்ன செஞ்சான், ஜனங்களிடத்தில் ஒருமுகப்படுத்தினான். எல்லா ஜனங்களும், யூத ஜனங்கள், எருசலேமில் குடிகள் எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா அங்கே என்ன செஞ்சாங்கன்னா கடந்து தேவனை நோக்கி பார்த்து என்ன செஞ்சாங்க, உதவி கேட்பதற்காக வந்தாங்க, ராஜா உட்பட இல்லையா. ஆனால் ராஜா யோசபாத் உடனே செய்யலை. சரி நம்மளும் யுத்தத்துக்கு போவோன்னு சொல்லி படைத்தலைவர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அவன் யுத்தத்துக்கு கடந்து போகலை. என்ன செஞ்சான, முதலாவது கர்த்தரை தேடுவதற்காக அவன் என்ன செஞ்சானா ஆலயத்திலே கூடி வந்தார்கள். அதுதான் 9ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். எங்கே கூடி நின்றார்கள், ஆலயத்திலே அவங்க நின்று அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. ஏன்னா யோசபாத்துக்கு ஜனங்களுக்கும் தெரிந்தது என்னன்னா, நம்ம சாலமோன் ஆலயத்தை கட்டும்போது சாலமோன் ஜெபம் பண்ணுகிறான், இந்த ஆலயத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும், எந்த பிரச்சனையோடு கூட, எந்த சூழ்நிலையில கூட ஜனங்கள் இந்த ஆலயத்தில் ஜெபம் பண்ணுனா நீங்கள் கேட்டு அற்புதம் செய்யணும்னு சொல்லி யோசபாத்து சொல்லியிருந்தான். சாலமோன் ஜெபம் பண்ணியிருந்தான். அது யோசபாத்துக்கு அன்னைக்கு அந்த வர்ற சந்ததிக்கெல்லாம் அப்படி சொல்லியிருந்தாங்க, இந்த ஆலயத்தில் வந்தால் நீங்கள் எந்த பிரச்சனையோடு ஜெபம் பண்ண அற்புதம் யோசபா செய்வாங்க, கர்த்தர் செய்வார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சந்ததிகளுக்கு அது சொல்லப்பட்டு வந்ததுனால, யோசபாத்துக்கு அது சொல்லியிருந்ததுனால யோசபாத் அந்த ஆலயத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுகிறான். என்ன ஜெபம் பண்ணுகிறான்னு தெரியுமா, எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியினால நாங்கள் இந்த ஆலயத்தில் உமது சந்நிதியில் நின்று எங்கள் இடுக்கணில் எங்களை உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம், தேவரை கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறீரே. கர்த்தர் சொல்லியிருந்தாரு, எந்த பிரச்சனையோடு கூட சூழ்நிலை கூட நீங்கள் ஆலயத்துக்கு ஜெபம் பண்ணால் நான் உங்களை விடுதலை ஆக்குவேன், உங்களை ரட்சிப்பேன்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே ஏசப்பா. இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு ஆபத்தில் இருக்கிறோம், 3 கூட்டங்கள் எங்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்க, எங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு யோசபாத்தும் அந்த யூத ஜனங்கள், எருசலேமின் குடிகள் எல்லாரும் ஒன்று கூடி என்ன செய்கிறாங்க, ஆலயத்தில் நின்று என்ன செஞ்சாங்க, ஜெபம் பண்ணினாங்க. முதலாவது கர்த்தர் ஏன் அவங்களுக்கு யுத்தத்துக்கு இதில் ஒரு ஜெயம் கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க ஆலயத்தில் நின்று ஜெபம் பண்ணாங்க. எதுக்கு ஆலயத்துக்கு கடந்து வந்தாங்க, அந்த நாட்களில் அவங்களுடைய முற்பிதாக்கள் தகப்பன்கள்லாம் சொல்லியிருந்தாங்க, கர்த்தரே சொல்லியிருந்தாங்க, இந்த ஆலயத்தில் நம்ம ஜெபம் பண்ணால் எந்த பிரச்சனை இருந்தாலும் முதலாவது இந்த ஆலயத்தில் நம்ம ஜெபம் பண்ணால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ரட்சிப்பார், நம்மளை விடுதலை ஆக்குவார், கொள்ளை நோய் வந்தால் அதிலிருந்து விடுதலை ஆக்குவார், பட்டயம் நம்மளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறது வந்தாங்கன்னா நம்ம ஆண்டவர் விடுதலை ஆக்குவார், நியாய தண்டனை வந்துச்சுன்னா அந்த தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அந்த இடத்துல யோசபாத் ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, தேவனை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. என்ன ஜெபம் பண்ணாங்க தெரியுமா, நம்ம உடனே ஆண்டவரை அழியும் கொள்ளும் அப்படிலாம் ஜெபம் பண்ணல. எப்படி ஜெபம் பண்ணுறாங்க, எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் நன்மை தான் செஞ்சோம் அந்த ஜனங்களுக்கு, ஆனால் அவங்க எங்களுக்கு தீமை செய்ய வராங்க, நாங்கள் எந்த கெடுதலும் அந்த 3 கூட்டத்துக்கு நாங்கள் பண்ணலை, ஆனால் அவங்க எங்களுக்கு தீமை செய்ய வராங்க, எங்களுக்கு உதவி செய்யும். பெரிய கூட்டமாக நிற்கிறாங்க, இந்த பெரிய கூட்டத்துக்கு முன்பாக நாங்கள் நிற்பதற்கு எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, நாங்கள் ஒரு சிறிய கூட்டம், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு உதவி செய்யும் சொல்லி யோசபாத் என்ன செஞ்சான், ஜெபம் பண்ணா. யோசபாத்தை ஜெபம் பண்ணும்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு மனிதன் மூலமாக
கர்த்தர் பேச ஆரம்பித்தார் ஆலயத்தில். அப்போ கர்த்தர் என்ன பேசுகிறார் தெரியுமா? அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்களேன். அந்த வசனத்தை, அந்த 15வது வசனத்தை வாசிங்க. 15வது வசனம். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. பார்த்தீங்களா? கர்த்தர் ஒரு மனிதன் மூலமாய் பேசுகிறார் தீர்க்க தரிசனமாக. நீங்கள் பயப்படாதீங்க, கலங்காதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. இது உங்களுடைய யுத்தம் அல்ல. யாருடைய யுத்தம்? கர்த்தருடைய யுத்தம். இப்போ யோசபாத் யுத்தம் பண்ணுமா இருந்தானே, அது அவனுடைய யுத்தமாக இருந்திருக்கும். அவன் தோல்வி தான் நடந்திருப்பான். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து நின்று அவன் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொல்லுகிறார், இது உன்னுடைய யுத்தம் அல்ல யோசபாத்து, எருசலேமின் குடிகளே, யூத ஜனங்களே, இது என்னுடைய யுத்தம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் அந்த நாளிலே அவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். உடனே என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னென்னப்படி நீங்கள் செய்ய வேண்டும், நீங்கள் இங்கிட்டாமல் போகணும், அவங்க இங்கிட்டாமல் வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம பார்க்குறோம். அங்கே கர்த்தர் சொல்லுகிறாரு, அதாவது இவங்க உங்களுடைய யுத்தம், அது இப்போ உங்களுடைய யுத்தம் அல்ல. நீங்கள் என்னுடைய ஆலயத்துக்கு வந்து என்னிடத்துல நீங்கள் வேண்டுதல் செய்ததுனால அது வந்து என்னுடைய யுத்தமாக என்ன செய்யுது? மாறுது அப்படின்னு ஆண்டவர் அவங்களுக்கு என்ன செய்கிறார்? ஒரு நம்பிக்கையான ஒரு காரியத்தை கர்த்தர் அவங்களுக்கு என்ன செஞ்சார்? பதில் கொடுத்தார். அப்போ கர்த்தருடைய ஆலயத்தில் நின்று எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த சூழ்நிலை நம்மளுக்கு வந்தாலும், எதிராக வந்தாலும், எந்த மனிதன் நம்மளுக்கு விரோதமாய் வந்தாலும், முதலாவது கர்த்தருடைய ஆலயத்தில் நின்று நம்ம தேவனிடத்தில் நோக்கி பார்த்து சொல்லும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மளுக்கு ஒரு பதில் தருவார். அவங்களுக்கு ஒரு பதில் கொடுத்தார். என்னன்னா, இது உங்களுடைய யுத்தம் அல்ல, இது என்னுடைய யுத்தம், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டாம், இதை நான் பார்த்துக்கிறேன். ஆண்டவர் ஒரு பதிலை, ஒரு நம்பிக்கையை கர்த்தர் அவங்களுக்கு என்ன செஞ்சார்? அவங்களுக்கு கொடுத்ததே பார்க்கலாம். காரணம் என்ன? அவங்க எல்லாரும் ஆலயத்தில் நின்றார்கள். வேதம் சொல்லுகிறது, தெளிவாக சொல்லுகிறது, அவங்க எங்கே வந்து நின்றாங்க? கர்த்தருடைய ஆலயத்தில் அங்கே நின்றார்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தருடைய ஆலயத்தில் நின்று நம்ம நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மளுக்கு ஒரு பதிலை நம்மளுக்கு என்ன செய்வார்? அவர் கொடுப்பார். அதற்காக தான் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு ஜெயம் கொடுத்தார், அவங்களுக்காக யுத்தம் பண்ணினார். இரண்டாவது ஒரு காரியம் அவர்கள் செய்தார்கள். என்ன காரியம் செய்தார்கள் தெரியுமா? அந்த வசனத்தில் அந்த 22வது வசனத்தை, 21வது வசனத்தை வாசிப்போம். 21வது வசனம். பின்பு அந்த யோசபாத் ராஜா ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். முதலாவது ஆலயத்தில் நின்று ஜெபம் பண்ணுறாங்க. அப்புறம் யுத்தத்துக்கு ஆண்டவர் போக சொல்லுகிறாரு, நீங்கள் புறப்பட்டு போங்க, பயப்படாதீங்க, நான் உங்களோடு கூட இருக்கிறேன், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது என்னுடையது, நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறாரு. அவங்க கீழ்ப்படிந்து, ஆண்டவர் பதில் கொடுத்தனால கீழ்ப்படிந்து போகும்போது யோசபாத் ஒரு காரியத்தை செய்கிறான். என்ன செய்கிறான் தெரியுமா? ஆயுதம் பிடித்தவர்களுக்கு முன்பாக, யுத்தத்துக்கு தயாராக இருக்கிற இராணுவங்களுக்கு முன்பாக அவன் ஒரு கூட்டத்தை முன்பாக ஏற்படுத்த. என்ன கூட்டம்னா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதிக்கும்படியான பாடகரை என்ன செஞ்சான்? அவன் நிறுத்தினான். நிறுத்தும்போது அவங்க பாடி கர்த்தரை துதிக்கிறாங்க. 22ஆம் வசனத்தில் பாருங்கள். 22ஆம் வசனத்தை, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவங்க எப்போ ஆண்டவர் அந்த கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரு? அவங்க கர்த்தரை பாடி துதிக்கும் போது, துதிக்க தொடங்கின போது கர்த்தர் அங்கே யுத்தம் செய்ய ஆரம்பித்து விட்டார். அப்போது நம்ம கர்த்தரை பாடி துதித்தோமானால் கர்த்தர் நமக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களை அவர் என்ன செய்வார்? சிதறடிக்க ஆரம்பித்து விடுவார். நம்ம ஜெபம் பண்ணுறதோடு நிறுத்திடக்கூடாது. கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து நம்ம ஜெபம் பண்ணுறதோடு நிறுத்திடக்கூடாது. நாம் எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் என்ன செய்யணும்னா, கர்த்தரை துதித்து பாடும்போது
கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டு கர்த்தர் நமக்கு விரோதமாய் வந்த சத்துருக்களை அவர் என்ன செய்வார்? சிதறடிக்க ஆரம்பிப்பார். அவங்க துதி செய்ய தொடங்கின போது அங்கே கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பித்து விட்டார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ரெண்டாவது என்ன செய்யணும்னா கர்த்தர் நல்ல துதித்து பாடணும். அதனால தான் கர்த்தருடைய ஆலயத்தில் நம்ம பாடல் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி அவரை துதித்து அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்துகிறோம். அவருடைய நாமத்தை துதித்து உயர்த்தும் போது தான் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட ஆரம்பிப்பார். நமக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களை கர்த்தர் என்ன செய்வார்? அவர் சிதறடிக்க ஆரம்பிப்பார். வேத வசனம் சொல்லுகிறது, அவர் மின்னலை பிரயோகித்து சத்துருக்களை சிதற பண்ணுவாராம். அவ்வளவு வல்லமையுள்ள ஒரு தெய்வம். ஆண்டவர் இங்கே என்ன சொன்னார்? அவங்களுக்கு வாக்கு கொடுத்தார், இது உங்களுடைய யுத்தம் இல்லை, நீங்கள் போய் யுத்தம் செய்யணும் அவசியம் இல்லை, இது என்னுடைய யுத்தம். ஆனால் இவங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஜெபம் பண்ணாங்க, கர்த்தரை துதித்து பாடுனாங்க. பாடும்போது கர்த்தர் அங்கே யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். கர்த்தர் அவங்களுக்கு யுத்தம் எப்படி கொடுத்தா தெரியுமா? இவங்க போய் என்ன செய்யலை? போராடலை. அவங்களுக்குள்ளேயே ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் என்ன செஞ்சாங்க? வெட்டுண்டு அங்கே விழுந்து மடிந்து போனார்கள். அப்போ தேவ ஜனத்துக்கு விரோதமாய் யார் வந்தாலும் சரி, நம்ம தேவன் இடத்துல வந்து சொல்லணும், ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, எனக்கு விரோதமாய் இவங்க வந்திருக்கிறாங்க. அப்போ எனக்கு விரோதமாய் ஒரு கூட்டமாய் இணைந்து கொண்டு எனக்கு விரோதமாய் பேசுகிறாங்க, என்னை தூற்றுகிறாங்க, என்னை அவமானப்படுத்துகிறாங்க, என்ன அந்த இடத்துல என்னை ரொம்ப தூசித்து என்னை கேவலப்படுத்துகிறாங்க. எசப்பா என்னை எப்படியாவது இவங்ககிட்ட இருந்து ஒரு விடுவியோன்னு சொல்லி நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக அந்த கூட்டத்தை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார். நல்ல ஒரு ஜெயத்தை இயேசு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்வார்? தருவார். யோசபாத்துக்கு செய்த தெய்வம் நமக்கு நிச்சயமாக என்ன செய்வார்? நம்ம இந்த நாட்கள் எப்படி இருக்குது? நமக்கு விரோதமாக ஒருத்தன் ஆயுதத்தை கொண்டு வந்து நம்மளை கொல்ல போகிறது கிடையாது. என்ன செய்வான்? வார்த்தையினால் நம்மளை காயப்படுத்துவான், நம்மளை துக்கப்படுத்துவான், நம்மளை என்ன செய்வான்? ஏளனமாய் பேசலாம். படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல ஒரு கூட்டம் நம்மளுக்கு, நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால ஒரு கூட்டம் விரோதமாக இருந்து நமக்கு விரோதமாய் பேசலாம், மறைமுகமாய் பேசலாம், அதுக்கு நம்ம தெரிந்து கூட பேசலாம். ஆனால் ஆண்டவர் இடத்துல வந்து, ஆண்டவரே நான் இந்த பிரச்சனையோடு கூட இருக்கிறேன், ஆலயத்தில் ஆண்டவரே நான் உண்மை நோக்கி பார்க்கிறேன், எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க, எனக்கு இதில் ஒரு ஜெயத்தை தாங்கன்னு சொல்லி ஆண்டவரத்தை கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு விரோதமாக வந்தவர்களை நம்மை விட்டு அகற்றுவார். இனி நம்மை குறித்து நிந்தனையான வார்த்தைகளை பேசாதவாறு, துக்கமான காரியத்தை செய்யாதவாறு கர்த்தர் நம்மளை விட்டு என்ன செய்வார்? அவர்களை அகற்றுவார். நாம் ஜெபம் பண்ணி கர்த்தரை பாடி துதிக்க ஆரம்பிக்கணும். கர்த்தரை நம்ம நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளன்னு சொல்லி நாம் ஆராதிக்கும் போது கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்கிறவர், இது என்னுடைய காரியம் அல்ல, என்னுடைய யுத்தம் அல்ல, இது தேசப்பது உங்களுடைய யுத்தம், நான் உங்களுடைய பிள்ளை, நீங்கள் அதை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் நிச்சயமாக நம்மளுக்கு என்ன செய்வார்? ஒரு ஜெயத்தை கொடுப்பார். அதே மாதிரி தான் யோசபாத்துக்கு ஆண்டவர் கொடுத்தார். யோசபாத்து ஒரு ராஜா, அவனுக்கு இராணுவர்கள் இருக்கிறாங்க, படை தளபதிகள் இருக்கிறாங்க, பட்டயம் இருக்குது, உடனே யுத்தத்துக்கு கலந்து போகலை. அந்த ஜனங்கள் சொன்ன உடனே, இப்படி உமக்கு விரோதமாய் வந்திருக்கிறாங்களு கேள்விப்பட்ட உடனே எல்லா ஜனங்களையும் ஒன்று கூட்டி ஆலயத்திலே ஜெபம் பண்ணனா. ரெண்டாவது யுத்தத்துக்கு ஆண்டு போக சொல்லுகிறார். போகும்போது கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை துதிங்க, கர்த்தர் நமக்கு ஜெயம் தரப்போகிறாரு, அவரை மகிமைப்படுத்துங்கன்னு சொல்லி பாடகர் முன்னால் அனுப்புனா அவங்க துதிக்கும் போது இவங்க யுத்தமே பண்ணலை. கர்த்தர் அவங்களுக்குள்ளே அவங்களை என்ன செஞ்சாங்க? வெட்டுண்டு விழத்தக்கதான காரியத்தை கர்த்தர் செய்தார். இப்படிப்பட்ட ஜெயம் கொடுத்த தேவனுக்கு தான் இந்த பெரக்காவில் கூடி கர்த்தரை ஸ்தோத்தரித்தாங்க. அப்போ இவர்கள் வந்து எத்தனை நாள் இந்த யுத்தம் வந்து இவங்க செய்யவே இல்லை. இவங்க கடந்து வரும்போது, பாடி துதித்து கொண்டே வரும்போது, அந்த அவர்களுக்கு முன்பாக கடந்து வரும்போது பார்த்தாங்கன்னா அவங்க விழுந்து கிடந்தார்கள், பிரேதங்களாக கிடந்தார்கள். அந்த 24ஆம் வசனத்தை பாருங்க. யூதா மனுஷர் வனாந்திரத்தில் உள்ள சாம கூட்டண்டையில் வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது, திசையை நோக்கி பார்க்கிற போது, இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. பாருங்க, ஒருவர் கூட என்ன செய்யலை? தப்பலை. ஆக்சுவலாக ஒருவருக்கு ஒருவர் மாறி பண்ணால் கூட ஒருத்தனாவது என்ன செய்யணும்? இருக்கணும் இல்லையா? ஆனால் ஒருவர் கூட என்ன செய்யலை? தப்பலை. ஆண்டவர் அப்படிப்பட்டான ஒரு யுத்தத்தை இந்த ஜனங்களுக்காக செய்தார். அது மாத்திரமில்லை, அவங்க இடத்துல வந்து பொருட்களெல்லாம் கொள்ளையடிக்கும் போது எத்தனை நாளாக கொள்ளையடித்தாங்கன்னா வேதம் சொல்லுகிறது 3 நாளாய் கொள்ளையடித்தாங்களா. அவ்வளோ பொருட்கள் அவங்க என்ன செஞ்சாங்க? எடுத்துகிட்டு போனாங்க. 3 நாள். 4ஆம் நாளில் தான் அந்த பெரக்காவில் அந்த இடத்துல, பெரக்காங்கிற இடத்துல கூடி யோசபாத்தை சொல்லுகிறான், எல்லா ஜனங்களையும் கூட்டி எல்லாரும் நமக்கு ஜெயம் கொடுத்த கர்த்தருக்கு எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கன்னு சொல்லி அந்த இடத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். 3வது முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நம்ம வெற்றி அடைஞ்ச உடனே நம்ம தேவனை மறந்துடக்கூடாது. யோசபாத் அந்த இடத்துலையே, பெரக்காங்கிற ஒரு இடத்துலையே கூடி
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ன செஞ்சாங்க, செலுத்தினாங்க. அந்த இடம் இந்நாள் வரைக்கும் எப்படி இருக்குது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தின இடம், நன்றி செலுத்தின இடம் எப்படி இருக்குது? அது பெரக்கா. இன்று இந்நாள் வரையும் நம்ம என்ன செய்யணும், இந்நாள் வரை இப்போ கூட நம்ம பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் பெரக்காவை குறித்து அந்த இடத்துல. அப்போ கர்த்தர் நமக்கு செய்த நன்மையை, நமக்கு ஜெயம் கொடுத்த தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் செலுத்தணும். அப்போ அப்படிப்பட்டான காரியங்களை இவர்கள் செய்ததுனால தான் கர்த்தர் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஜெயத்தை கொடுத்தார். இன்னொன்று ஒரு முக்கியமான ஒரு காரியம் யோசபாத்து செய்தான். என்ன செய்தான் தெரியுமா? அந்த வசனங்களை மாற்ற பாசத்தை முடிச்சு விடுவோம். அந்த 18வது வசனத்தை வாசிங்க. 18வது வசனம். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகங்குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். நீ கர்த்தருக்கு முன்பாய் விழுந்தாயானால் சத்துரு உனக்கு முன்பாய் விழுவான். அதான் வேதம் சொல்கிறது. இங்கே யோசபாத்தும் எருசலேம் ஜனங்களும் கர்த்தருக்கு முன்பாய் விழுந்தார்கள். எந்த மனிதனுக்கு முன்பாக, ஐயோ எங்களுக்கு உதவி செய்யுங்கய்யா அப்படின்னு சொல்லி எந்த மனிதனுக்கு முன்பாய் விழலை. ராஜாவே கர்த்தருக்கு முன்பாய் விழுகிறாரு. ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாய் விழுகிறதுனால கர்த்தர் அவங்களுக்கு விரோதமாக வந்த சத்துருக்களை இவர்களுக்கு முன்பாய் விழ பண்ணினார். அதுதான் நம்ம வாசித்தோம். அந்த 24ஆம் வசனத்தில் அவர்கள் தரையிலே விழுந்து கிடந்தார்கள். எப்படி? பிரேதங்களாய் கிடந்தார்கள். அப்போ கர்த்தருக்கு முன்பாக நம்ம விழும்போது, கர்த்தருக்கு முன்பாக நம்ம சாஷ்டாங்கமாய், அதாவது என்னன்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவரே என்னால் ஒன்றுமில்லை, இது உம்மால், இது என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, இது உங்களால் தான் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்மளை சாஷ்டாங்கமாய் அவருக்கு முன்பாக நம்ம விழுந்தோமானால், நமக்கு விரோதமாய் பேசின மனிதர்கள், நமக்கு விரோதமாய் எழும்பின மனிதர்கள் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். அப்போ யோசபாத்து ஜனங்களும் கர்த்தருக்கு முன்பாய் விழுந்ததுனால தரை மட்டும் முகம் குனிந்து, ஒரு ராஜா நினச்சி பாருங்க, ஜனங்கள் விழுந்த கூட ஒரு ராஜாவே விழுகிறான் கர்த்தருக்கு முன்பாக. அவன் ராஜா வஸ்திரம் தரித்திருந்தாலும், கிரீடம் அணிந்திருந்தாலும், அவன் அவன் ராஜாவுக்குரியதான எந்த அங்கீகாரத்தை அவன் அணிந்திருந்தாலும் அவன் கர்த்தருக்கு முன்பாக ஒன்றுமில்லை என்பதை அவன் நிரூபித்தான். கர்த்தருக்கு முன்பாக அவன் தரை மட்டும் அவன் என்ன செஞ்சான், முகம் குனிந்தான். அவன் வேதம் சொல்கிறது. தன்னுடைய முகத்தை முகத்துக்கு நேர நீட்டல். எப்படி? ஆண்டவருக்கு முன்பாக தன்னுடைய முகத்தை தரை மட்டும் குனிந்தான். கர்த்தருக்கு முன்பாய் தன்னை தாழ்த்தினதுனால, ஜனங்கள் தன்னை தாழ்த்தினதுனால அவனுக்கு விரோதமாய் வந்த சத்துருக்கள் இவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் என்ன செஞ்சார், அவர் விழ செய்தார். அப்போ கர்த்தருக்கு முன்பாய் நாம் என்ன செய்யணும், தாழ்மைப்பட வேண்டும். ஆண்டவரே இது என்னால் ஒன்றுமில்லை. அதுதான் 12ஆம் வசனத்தில் யோசபாத்தை சொல்லுகிறான், எனக்கு நிற்க பலன் இல்லை, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, இது நீங்கள் தான் பார்த்துக்கொள்ளணும்னு சொல்லி தரை மட்டும் குனிந்தான். கர்த்தர் அவனுக்கு முன்பாக சத்துருக்களை விழ செய்தார். அப்போ கர்த்தருக்கு முன்பாக நம்ம ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தரை பாடி துதிக்கிறது மாத்திரமல்ல, மூன்றாவது நம்ம பணிவாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக ஒரு தாழ்மையுள்ள ஒரு மனிதனாக நம்ம இருக்கும்போது, அதாவது ஆண்டவருக்கு முன்பாக ஒன்றும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொண்டோமானால், ஆண்டவர் முன்பாக நம்ம கீழே விழும்போது, முகங்குனிந்து கர்த்தரை பணிந்து கொள்ளும் போது, ஆண்டவர் நமக்கு விரோதமாய் வந்த சத்துருக்களை என்ன செய்வார், அவர் வெல்ல பண்ணுவார். உங்களுக்கு எந்த காரியம் தடையாக இருக்குதோ அதை ஆண்டவர் உனக்கு முன்பாக இந்த நாளிலே அவர் வெல்ல பண்ண செய்வார். அதை நம் கண்கள் காணும். அவர்கள் அந்த திசையை நோக்கி பார்க்கும்போது அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக இருந்தது போல நீங்கள் கர்த்தருக்கு முன்பாய் விழும்போது, கர்த்தர் நீங்கள் உங்களுக்கு விரோதமாய் வந்தவர்கள் நோக்கி பார்க்கும்போது, நமக்கு விரோதமாய் பேசினாங்களே, நமக்கு விரோதமாய் செஞ்சாங்களே, இந்த படிப்பு காரியத்தில், வேலை காரியத்தில் நமக்கு விரோதமாய் வந்தாங்களே அப்படின்னு நீங்கள் அவங்களை நோக்கி பார்க்கும்போது அவர்கள் அந்த இடத்துல இருக்க மாட்டார்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் அவர்களை விலை பண்ணியிருப்பார். கர்த்தர் உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். அதுதான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் கானான் தேசத்தை அவர்கள் பட்டயத்தினால அவர்கள் போர் செய்து அந்த தேசத்தை சுதந்திரிக்கல, யானா ஒன்றுமே செய்யாமல் கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக துரத்தினார் சொல்லி வேதம் சொல்கிறது. நம்ம வாசித்த இந்த 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தில் கூட யோசபாத்து சொல்லுகிறான், உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு நீர் ஆண்டவரே இந்த ஜனத்துக்கு முன்பாய் துரத்திவிட்டு, அந்நியர்களை துரத்திவிட்டு இந்த ஜனத்துக்கு கொடுத்த இதை இவர்கள் சுதந்திரிக்குன்னு சொல்லி வராங்க, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி யோசபாத்து சொல்லுகிறான். இவங்க பட்டயத்தினால தேசத்தை கட்டி கொள்ளவில்லை, கர்த்தருடைய தயவினால் கட்டி கொண்டார்கள். அப்போ நம்ம யுத்தமே செய்ய வேண்டாம், கர்த்தர் இதை எல்லாம் பார்த்துக்கொள்வார். நம்ம எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு நம்ம தேவனை நோக்கி பார்த்து கர்த்தருக்கு முன்பாய் தாழ்மைப்பட்டு, ஆண்டவரே என் முகத்தை உமக்கு முன்பாய் நோக்கி பார்வதற்கு கூட நான் தகுதியற்றவன், ஆண்டவரே என் முகத்தை உமக்கு முன்பாய் நான் தாழ்த்துகிறேன்,
உமக்கு முன்பாய் நான் சாஷ்டாங்கமாய் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாவற்றையும் என்னால் ஒன்றுமில்லை ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, நான் யாருக்கும் எந்த தீமையும் செய்ததில்லை, ஆனால் எனக்கு தீமை செய்ய கடந்து வராங்க. நான் நன்மை செய்த மனிதர்கள் எனக்கு தீமை செய்ய கடந்து வராங்க. எத்தனையோ மனிதனுக்கு நான் உதவி செய்த மனிதர்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறாங்க, எனக்கு விரோதமாய் பேசுகிறாங்க, மேட்டிமையாய் பார்க்குறாங்க, என்னை கேவலப்படுத்துகிறாங்க, நிந்திக்கிறாங்க, தூஷணப்படுத்துகிறாங்க. ஒரு சிலர் 3 பேராக கூடிக்கொண்டு எங்களுக்கு விரோதமாய் பேசுகிறாங்க. ஏசப்பா, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நானும் அவர்களுக்கு விரோதமாய் பேச முடியாது. ஆண்டவரே, நீர் பார்த்து கொள்ளுங்க. இந்த ஆலயத்தில் இருக்கிறோம், உமக்கு முன்பாய் தாழ்மைப்படுகிறோம். ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் நான் எத்தனையோ முறை உம்மை துதிக்கிறேன், உம்மை பாடி மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த நாளில் நான் என்னை தாழ்த்துகிறேன். ஜெபித்தாலும் துதித்தாலும் உமக்கு முன்பாய் நான் தாழ்த்துகிறேன். ஆண்டவரே, நான் ஒரு பெரிய மனிதன் அல்ல, எந்த மனிதனுக்கு முன்பாய் நான் ஒரு பெரிய மனிதன் அல்ல. ஆண்டவரே, நீர்தான் உன்னதர், நீர்தான் பெரியவர். ஏசப்பா, நான் ஒன்றும் இல்லாத ஒரு மனிதன். எனக்கு அறிவு இருக்கலாம், தாளந்துகள் இருக்கலாம், கிருபைகள் இருக்கலாம், வரங்கள் இருக்கலாம், அபிஷேகங்கள் இருக்கலாம், எது எல்லாம் இருந்தாலும் ஆண்டவரே, உமக்கு முன்பாய் நான் ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண ஒரு மனிதன் தான். தாவீது சொல்லுகிறான், நான் ஒரு மண்புழுன்னு சொல்லுகிறான். ஆண்டவரே, அவ்வளோ பெரிய ராஜாவே சொல்லுகிறான், நான் ஒரு மண்புழு, நான் உமக்கு முன்பாக ஒன்றுமில்லாத ஒரு மனிதன் சொல்லுகிறார். அப்படிப்பட்டு தாழ்மைப்படுகிற மனிதனை தான் கர்த்தர் உயர்த்துகிறார். தாழ்மையுள்ள மனிதர்களுக்கு முன்பாக தான் கர்த்தர் யுத்தம் செய்து அவன் முன்பாய் கீழே விழுகிறதுனால அவனுடைய சத்துருக்களை அவன் பாதப்படியில் ஆண்டவர் போடுகிறான். வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறேன், ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறேன், என் கண்கள் உம்மை நோக்கி பார்க்கிறது. நான் தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே தரை மட்டும் மிகவும் குனிந்து உம்மை நோக்கி ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, படிப்பில், வேலை செய்கிற இடத்துல, நான் வசிக்கிற இடத்துல எனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் இருக்கலாம், எனக்கு பின்னாக பேசலாம், என்னை தூசிக்கலாம், என்னை அற்பமாக எண்ணலாம், மேட்டுமையான பார்வையினால் என்னை அற்பமாக எண்ணலாம். அது எல்லாம் உமக்கு தெரியும், என்னை படைத்த தேவனுக்கு தெரியும், நான் ஜெபம் பண்ணுகிற தேவனுக்கு தெரியும், நான் விண்ணப்பம் வைக்கிற தேவனுக்கு தெரியும், நான் துதிக்கிற தேவனுக்கு தெரியும். இந்த நாளிலே அதை நான் உம்மிடத்தில் சொல்லுகிறேன். ஆண்டவரே இயேசுவே, உம்மை நோக்கி பார்த்து நான் சொல்லுகிறேன், எனக்கு விரோதமாக இருக்கிற மனிதர்கள் என்னை விட்டு அகற்றும். யோசபாத்துக்கு நீர் அகற்றினீர், யோசபாத்துக்கு விரோதமாய் வந்த 3 கூட்டத்தை அகற்றினீர், பெரிய கூட்டம், ஆனால் அகற்றினீர். அதே தேவன் என்னை ஆண்டவரே, எனக்கு முன்பாக இருக்கிறவர்கள், எனக்கு வாழ்க்கைக்கு தடை உண்டு பண்ணுகிறவர்களை அகற்றி போடும், என் வாழ்க்கைக்கு தடை உண்டு பண்ணுகிற சத்துருவை அகற்றி போடும். உம்முடைய மின்னலை பிரகையும் ஆண்டவரே, உம்முடைய மின்னலை பிரகையும் சத்துருக்கள் சிதறண்டு ஓடுவார்களாக. வேத வசனம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் ஒரு வழியே வருவான், ஆனால் 7 வழியை ஓடி போவான். வேதம் சொல்லுகிறதே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நீ யுத்தம் பண்ண வேண்டாம், நீ பதிலுக்கு பேச வேண்டாம், நீ நான் நல்லவன் சொல்லி நிரூபிக்கணும் அவசியம் இல்லை, நான் நல்லவன் சொல்லி நிரூபிக்கணும் அவசியம் இல்லை. கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். நீ பயப்படாமலும் கலங்காமல் இரு, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறான்னு பதில் கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு எந்தெந்த காரியம் டிஸ்டர்ப் பண்ணுதோ, எந்தெந்த காரியம் உனக்கு விரோதமாய், சில மனிதர்கள் ஏன் உங்களுக்கு விரோதமாய் எழும்பலாம், பேசலாம், அதை எல்லாம் கர்த்தரிடத்தில் இந்த ஆலயத்தில் இருக்கிற நேரத்தில் நீங்கள் கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்களும் இருக்குது, என்னை விட்டு நீர் அகற்றும். என் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற காரியத்தை என்னை விட்டு அகற்றும். என் சத்துருக்களை நீ சிதறடியும். ஆண்டவரே, உம்முடைய அக்கினி உமக்கு முன்பாய் சென்று என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களை சுட்டெரித்து போடட்டும். உடைய வேத வசனத்தின்படி, உடைய வேத வசனத்தின்படி நடக்கட்டும். அப்பா இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா அன்பின் தகப்பனே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. யோசபாத்துக்கு ஜெயம் கொடுத்த தேவனை ஆண்டவரே, எங்களுக்கும் ஜெயம் கொடுப்பீராக. அந்த தேவனை பெரக்காவிலே கூடி வந்து ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவரே, யோசபாத்தும் ஜனங்களும் கூடி நின்று உமக்கு நன்றி செலுத்தினது போல இந்த நாட்களிலே, அடுத்த வாரத்தில் நானும் உமக்கு நன்றி செலுத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுத்தார். இந்த வேத வசனத்தின்படி கர்த்தர் எங்களோடு கூட பேசின வார்த்தையின்படி நான் ஜெபம் பண்ண துதித்தேன், கர்த்தருக்கு முன்பாய் பணிந்தேன், கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுத்தார் என்று நானும் ஸ்தோத்திரம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் எங்கள் வாழ்க்கைக்கு ஜெயம் கொடுக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற ஆசீர்வாதத்துக்கு தடை உண்டு பண்ணுகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா எல்லா சத்துருக்களும் இந்த நாளில் அவங்களுக்கு முன்பாக ஆண்டவரே வில்ல பண்ண போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார்,
தாழ்மை இல்லவனையும் கத்தர் உயர்த்துகிற வேதவசனத்தின்படி இந்த நாளிலே உமக்கு முன்பாய் முகங்குப்புற விழுகிற பிள்ளைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவங்களுக்கு தடை பண்ணுகிறவர்களை கத்தர் நீர் அகற்றிப்படுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம், உண்மை நன்றியோடு கூட உண்மை துதிக்க செய்ய போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு ஜெயத்தை கத்தரி கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம், அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெறக்காங்கிற ஒரு காரியத்தை ஆண்டவரே அவங்க நன்றி செலுத்துகிற இடத்த நீர் நியமிக்க போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவங்க என்னென்ன கருத்தை கேட்டாங்களோ அதில் கர்த்தர் ஜெயத்தை நீர் தந்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும், உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் எழுமின்று சங்கீதம் 103 அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு நம்ம சொல்ல போகிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், கரங்களை உயர்த்தி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமையெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமணமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாக்குகிறார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். ஆமென்.